மண்ணால சிலை செஞ்சு வச்சா மலையில கரைஞ்சிருவேன்னு தானையா கல்லால சிலை செஞ்சு வச்சு கையெடுத்து கும்பிடுறோம். அதுக்காக நீ கல்லாவே இருந்துடணுமா? கரையணும் ஐயா, கரையணும் ஐயா. நீ கரையணும், உன் மனசு கரையணும். அப்படி கரைஞ்சாத்தாயா என் கவலை கரையும், என் கவலை கரையும். 2 பொண்டாட்டி இருந்து பிள்ளையே பெத்துக்காத ஒண்ணு அப்பனே முருகானி எல்லாரும் கும்பிடுறாங்களே, எதுக்கு? தகப்பனா இருந்து தாங்கிக்குவேங்கிற தைரியத்துல தானே. என்ன மட்டும் ஏயா இப்படி சோதனை பண்ணிக்கிட்டே இருக்கிற? நீ அப்பனுக்கே புத்தி சொன்ன சுப்பையா, எனக்கு என்ன வேணுங்கிறது உனக்கு தெரியாதா? ஏயா ஏயா என்ன இப்படி தவிக்க விடுற? எனக்கு ஒண்ணுமே வேற வழியே இல்லைங்க. நான் பரம ஏழைங்க, என்னை காப்பாத்து முருகா அப்படின்னு ஒரு பரம ஏழை வந்து அந்த முருகனை பார்த்தா, நீ எப்பேற்பட்ட ஏழையா இருந்தாலும் இந்த பழனிக்கு வந்து என்ன ஒரு தரம் பார்த்துட்டீனா இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கை ராஜ வாழ்க்கையாக. மண்ணால சிலை செஞ்சு வச்சா மலையில கரைஞ்சிருவேன்னு தானையா கல்லால சிலை செஞ்சு வச்சு கையெடுத்து கும்பிடுறோம். அதுக்காக நீ கல்லாவே இருந்துடணுமா? கரையணும் ஐயா, கரையணும் ஐயா. நீ கரையணும், உன் மனசு கரையணும். அப்படி கரைஞ்சாத்தாயா என் கவலை கரையும், என் கவலை கரையும். 2 பொண்டாட்டி இருந்து பிள்ளையே பெத்துக்காத ஒண்ணு அப்பனே முருகானி எல்லாரும் கும்பிடுறாங்களே, எதுக்கு? தகப்பனா இருந்து தாங்கிக்குவேங்கிற தைரியத்துல தானே. என்ன மட்டும் ஏயா இப்படி சோதனை பண்ணிக்கிட்டே இருக்கிற? நீ அப்பனுக்கே புத்தி சொன்ன சுப்பையா, எனக்கு என்ன வேணுங்கிறது உனக்கு தெரியாதா? ஏயா ஏயா என்ன இப்படி தவிக்க விடுற? எனக்கு ஒண்ணுமே வேற வழியே இல்லைங்க. நான் பரம ஏழைங்க, என்னை காப்பாத்து முருகா அப்படின்னு ஒரு பரம ஏழை வந்து அந்த முருகனை பார்த்தா, நீ எப்பேற்பட்ட ஏழையா இருந்தாலும் இந்த பழனிக்கு வந்து என்ன ஒரு தரம் பார்த்துட்டீனா இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கை ராஜ வாழ்க்கை